ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலில் இன்றைக்கி என்ன மாதிரி ப்ரொமோ வந்திருக்குங்கிறத பற்றி பார்க்கலாமா? குணசேகரன் வீட்டுக்கு ஜனனியை தேடி 4 ரவுடிங்க வர்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஜனனிங்கிறது யாருமா, ஜனனியை வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேரும் சத்தம் போட்டுட்ருக்காங்க. ஜனனி நான் தான் ஜனனி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஏம்மா, என் பொண்டாட்டிகளையெல்லாம் தூண்டி விட்டு எங்களோட சண்டை போட விட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போ குணசேகரன் வர்றாங்க. குணசேகரன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்ருக்காங்க. இந்த ஜனனியை எங்கள் வீட்டு பக்கமே வர விடாதீங்க, உங்கள் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டுட்ருக்காங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் அடங்காமல் கோர்ட்டுக்கு போவோம், போலீஸ்க்கு போவோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த ஜனனி தான். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? உங்கள் மேலே வச்சுருக்கிற மரியாதைக்காக தான் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோன்ட்டு குணசேகரனுக்கிட்ட அந்த ரவுடியை சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இல்லாட்டினா அவங்கள என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க ஜனனியை. அப்புறம் குணசேகரன், என்னம்மா ஜனனி, நமக்கு இந்த ஊர் வம்பெல்லாம் தேவையா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியாதா இப்படின்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டால், நான் தான் அவங்கள தூண்டி விட்டு மிரட்ட சொன்னேன்னு நீ என் மேலே பழி போடுவேன். அந்த பழி பாவத்துக்கெல்லாம் நான் அஞ்சுற ஆள் இல்லை. இவங்களை நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் என் மேலே இருக்கும் மரியாதையால் தான் இப்போ உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மரியாதையாவது நீ காப்பாற்றிக்கோ. இது தேவையில்லாமல் எல்லா விஷயத்துலையும் மூக்க விடாத. அவங்கள பார்த்தா முரட்டுத்தனமான ஆள் மாதிரி இருக்காங்க, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு குணசேகரன் மறைமுகமாக ஜனனிக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படியாக இன்றைய ப்ரோமோ முடிவடைகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.